நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வித்தின் 5 மினிட்ஸ்லயே ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். வித்தின் 5 மினிட்ஸ்லயே நமக்கு என்ன தோணும்? கேசரி தான் நம்மளுக்கு தோணும். அதான் நீங்க செய்ய போறோம். கேசரியே டிஃப்ரெண்டான கேசரி இருக்கு, ரவா கேசரி இருக்கு, சேமியா கேசரி இருக்கு. நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டா ஜவ்வரிசி கேசரி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜவ்வரிசி கேசரி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, ஜவ்வரிசியை வந்து நாங்கள் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இது வந்து 200 கிராம். அதுக்கப்புறம் 200 கிராமுக்கு தேவையான சுகர் எவ்வளோன்னா 100 கிராம் ஒயிட் சுகர் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு, அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் தேவையான நெய் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி ஜவ்வரிசி கேசரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த ஜவ்வரிசியாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். எதுக்கு நெய் ஊற்றணும்னா, ஒரு ஜவ்வரிசி ஒட்டக்கூடாததுக்கு தான் நெய் ஊற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஜவ்வரிசியை போடலாம். மேலே தெரிக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி மேலே அப்படி தண்ணி மாதிரி இருக்க பாருங்க. நெய் பார்க்குறப்ப கெட்டியாக இருந்தது. திரும்பவும் சொல்கிறேன், எதுக்காக நெய் போடுறோன்னா, ஒன்று ஜவ்வரிசியும் ஒட்டக்கூடாததுக்கு தான் நெய் போடுறோம். அப்படியே மேலே ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. மேலே அப்படியே நெய் ஊற்றினோடனே அப்படியே எல்லோ கலரில் தெரியுது. அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஜவ்வரிசி எவ்வளோ அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இந்த நெய் வந்து ஒட்டக்கூடாததுக்குல ஸ்மெல்லு கொடுக்கறதுக்கு, டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அப்படியே கலரு நெய் ஊற்றினோடனே பாதி ஜவ்வரிசிலாம் எல்லோ கலரில் மாறிடுச்சு. இப்போ கிட்ட போனால் அப்படியே ஆவி நம்ம மேலே பறக்குது பாருங்க. அப்படியே கிளாஸாக இருக்குது. ஜவ்வரிசிலேயே யார் ஜவ்வரிசி பாயசம் குடிக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜவ்வரிசி பாயாசம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட ஜவ்வரிசி வெந்துருச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். எதுக்கு நம்ம நிறையா நெய் ஊற்றுறோம்னா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக கொடுக்கும். வந்து இதில் வந்து கேஷ்யூ நட் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் ஏன் கேஷ்யூ நட் சேர்க்கலைன்னா, நாங்கள் சாப்பிட்றப்பெல்லாம் கேஷ்யூ நட் தூக்கி போடுறோம். அதனால கேஷ்யூ நட் சேர்க்கலை. நான் வெறுசாக சாப்பிட பிடிக்கும். இப்போ வந்து ஜவ்வரிசியை போட்டுடலாம். இதுலேயே நாங்கள் இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கோம். இப்போ நம்ம போட்டுடலாம் ஜவ்வரிசியை. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு ஸ்மெல்லு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே இப்போ வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
மட்டும் நல்லா சொல்ல வார்த்தைகள் இல்லை, சூப்பர் ஸ்மெல்லு. இப்போ வந்து ஒயிட் சுகரை போடணும். எடுத்து வச்சிருந்த 100 கிராம் ஒயிட் சுகரை இப்போ போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். 5 மினிட்ஸில் இல்லாட்டி 6 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிடலாம். ரெட் கலர் நாங்கள் வந்து கலர் கலராக கூட செய்கிறேன். நாங்கள் வந்து ரெட் கலர் போட்டிருக்கோம். ஆனால் கேசரி பவுடர் ரெட் கலரில் தான் இருக்கும். ரெட்டு எல்லோவில் கூட இருக்கும். அப்பா இந்த கலர் வந்து ரத்த கலரில் இருக்குது. சூப்பராக இருக்கு. இதுதான் ஜவ்வரிசி கேசரி. ஜவ்வரிசி கேசரி. எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மிக்ஸ் பண்ணோன்னே இந்த கலரில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஏலக்காவை போட்டுடலாம். ஸ்மெல்லு, ஏலக்காயோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பார்க்குறப்ப அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறினோடனே அப்படியே கெட்டியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் நம்மளோட ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. கிட்ட போனோடனே ஒரு ஸ்மெல்லு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசி கேசரி வந்து சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக மெயினாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக வேலை இருக்குது. கொஞ்சமாகவே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சூடுகளாக இவ்வளோ சாப்பிட்டாலே டேஸ்ட் தெரியும். இப்போ தான் செஞ்சது வேறு ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பராக இருக்கு. கடிக்கிறப்ப அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கு. அது வந்து வெறும் 5 மினிட்ஸில் 6 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்.